ரைட். ஸோ ட்ராபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்குள்ள ஓசோனோஸ்பியர், தென் கம்ஸ் மீசோஸ்பியர், தென் கம்ஸ் வாட் தெர்மோஸ்பியர், தென் கம்ஸ் எக்ஸோஸ்பியர். தெர்மோஸ்பியருக்குள்ள வி ஹேவ் அயனோஸ்பியர். ரைட்டா? ஒவ்வொரு லேயராக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ட்ராபோஸ்பியர். ட்ராபோஸ்பியரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? மறுபடியும் போர்டில் எல்லாம் இருக்கு, நீங்க வேற போர்டை மறைக்க வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க, ட்ராபோஸ்பியர்னா என்ன? உங்களுடைய டெய்லி வாழ்க்கையை இது எப்படி எல்லாம் பாதிக்குது? இப்ப சொல்லுங்க. ட்ராபோஸ்பியர் உங்க வாழ்க்கையை எப்படி எல்லாம் பாதிக்குது? டெய்லி வெதர் பேட்டர்னுக்கு காரணம் ட்ராபோஸ்பியர். பட் ஏன் ட்ராபோஸ்பியர் உங்களுடைய டெய்லி வெதர் பேட்டர்னுக்கு காரணமா இருக்கு? கிளவுட்ஸ். அஃப்கோர்ஸ் ட்ராபோஸ்பியர்ல வந்து ரொம்ப அபண்டன்ட்டான ஒரு கேஸ் ஒன்று இருக்கு. அது என்ன கேஸ் அப்படின்னா வாட்டர் வேப்பர். நான் சொன்னேன் இல்லையா, நிறைய டைப் ஆஃப் கேஸஸ் இருக்கு. அந்த கேஸஸ்லயும் கொஞ்சம் கனமான கேஸ் எது அப்படின்னு கேட்டா வாட்டர் வேப்பர் அப்படிங்கிற கேஸ் தான். நமக்கு தெரியும் கனமான கேஸ்னா அது என்ன பண்ணும்? மிதக்காது. இட் வில் செட்டில் டவுன். ரைட்டா? இருக்கிறதுலயே நமக்கு லேயர் பை லேயர் போய் சொன்னா கடைசி லேயர் ட்ராபோஸ்பியர் தான். அப்போ எல்லா வாட்டர் வேப்பரும் எங்க தான் இருக்கும்? ட்ராபோஸ்பியர்ல தான் இருக்கும். ஏன்னா அது கனம் அதிகம். ரைட்? ஸோ வாட்டர் வேப்பர் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர் ஃபார் யுவர் கிளைமேட். நான் சொன்னேன் இல்லையா, மழை பெய்யறதுக்கு, இடி இடிக்கிறதுக்கு, ஸ்னோ எல்லாத்துக்குமே வாட்டர் வேப்பர் தான் காரணம். எல்லா வாட்டர் வேப்பரும் உங்களுக்கு ட்ராபோஸ்பியர்ல தான் இருக்கு. அப்போ கிளைமேட்டும் எங்க தான் இருக்கணும்? ட்ராபோஸ்பியர்ல தான் இருக்கணும். ரைட்டா? ஸோ ஆல் த வெதர் ஆக்டிவிட்டிஸ் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங், லெட் இட் பி ரெயின்ஃபால், லெட் இட் பி ஸ்னோஃபால், லெட் இட் பி ஹியூமிடிட்டி, எல்லாமே எங்க தான் நடக்கும் அப்படின்னா ட்ராபோஸ்பியர்ல தான் நடக்கும். அப்ப வேற எங்கேயுமே இந்த கிளவுட் ஃபார்மேஷனே நடக்காது அப்படின்னு கேட்டா ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட்ல நடக்கும். ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் நடக்கும். Predominantly 99% of your weather activity will happen in where? Troposphere. ரைட்டா? புரியுது தானே? Troposphere. Right. Now note these few details. இந்த lowest layerல உங்களுக்கு தெரியும் 80% of the mass, ஒட்டுமொத்த அட்மாஸ்பியருடைய மாஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 80% மாஸ் வந்து உங்களுக்கு எங்க இருக்குன்னா ட்ராபோஸ்பியர்ல தான் இருக்கு. ரைட்டா? எதனால? ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஹை டென்சிட்டி கேசஸ் எல்லாம் கீழே வந்துருச்சு. அதனால இதை லேயர் பை லேயரா நீங்க வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா ட்ராபோஸ்பியருக்கு தான் அதிக வெயிட் இருக்கும். ரைட்? 80% ஆஃப் த மாஸ், 99% ஆஃப் வாட்டர் வேப்பர் மாஸ் அண்ட் ஏரோசால்ஸ். ஏரோசால்னா என்னது? ஏரோசால் இந்த டெக்னிக்கலான இதெல்லாம் அடிப்படையா ஏரோசால்னா என்ன? கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட். வாட் எவர் தட் இஸ் ஃப்ளோட்டிங் இன் யுவர் அட்மாஸ்பியர். ரைட்டா? உதாரணத்துக்கு இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு, பிளாக் கார்பன், ஒயிட் கார்பன், இந்த மாதிரிலாம் சில சப்ஸ்டன்ஸ் வந்து காத்துல மிதந்துகிட்டு இருக்கும். இதை வந்து நாம ஏரோசால் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு டைப் இருக்கு ஏரோசால்ல. ஒன்னு வந்து குளோபல் வார்மிங் ஏற்படுத்தக்கூடிய ஏரோசால் இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா குளோபல் டிம்மிங் ஏற்படுத்தக்கூடிய ஏரோசால் இருக்கு. ஏரோசால்ஸ் தட் ஆர் கேப்பபிள் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் சன்லைட் பேக், அது எல்லாமே குளோபல் டிம்மிங்க்கு ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு, ரைட்? ஒயிட் எலிமெண்ட்ஸ், ரைட்? காத்துல வந்து இந்த இது மிதந்துகிட்டு இருக்கும். கடலுக்கு மேல எல்லாம் ஒயிட் கலர்ல ஒரு கிளவுட் மிதந்துகிட்டு இருக்கும். ரைட்டா? இந்த கிளவுட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே இருந்து வரக்கூடிய சன்லைட் வந்து அழகா ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிடும். ரைட்டா? இது எல்லாமே குளோபல் டிம்மிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. வேறஸ் பிளாக் கார்பன், நீங்க ஏதாவது ஒரு நிலக்கரியையோ இல்ல ஏதாவது ஒரு குப்பையோ போட்டு எரிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து கருப்பு கலர்ல ஒரு புகையா கிளம்பும் ஒண்ணு. ரைட்டா? இந்த அடுப்பு வீட்டுல எல்லாம் இந்த விறகு அடுப்பு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரைட்டா? கீழே வந்து இந்த விறகு அடுப்பு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மேல கருப்பு கலர்ல ஒரு லேயர் படிஞ்சிருக்கும், தெரியுமா? ரைட்? பிளாக் கலர்ல. அதான் பிளாக் கார்பன் அப்படிங்கிறது. நீங்க எரிக்க அதுல இருந்து கிளம்பக்கூடிய அந்த துகள்கள் மேல போய் டெபாசிட் ஆகும் பாருங்க. இது மேல டெபாசிட் ஆகாம பூமி ஃபுல்லா காத்துலயே மிதந்துகிட்டு இருந்தது அப்படின்னா ஏற்கனவே இது கருப்பு கலர். கருப்பு கலர் அப்படிங்கும்போது வெளிச்சத்தையும் என்ன பண்ணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணாது, முழுங்கும். அப்ப முழுங்க அப்சார்ப் பண்ணும். அப்சார்ப் பண்ணும்போது இன்னும் ஹீட் அப் ஆகும். ரைட்? அது வந்து பிளாக் கார்பன். இது குளோபல் வார்மிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஏரோசால்ஸ். இவனே போயிட்டு பனி பாறைகள்ல போய் டெபாசிட் ஆனா அப்படின்னா இன்னும் சுத்தம். ஏன்னா பனிப்பாறை ஒயிட் கலர்ல இருக்கு. ஒயிட் கலர் சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஆனா இவன் போயிட்டு கருப்பு கலர்ல போயிட்டு டெபாசிட் ஆகுறதுனால என்ன ஆயிருது? சன்லைட்டை வந்து இவன் முழுங்கிடுறான். முழுங்கி ஹீட் அப் ஆயிடுறான். ஹீட் அப் ஆகும்போது என்ன ஆயிருது? இந்த கிளேசியர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆயிருது. ரைட்டா? ஸோ இதெல்லாமே ஏரோசால்ஸ் உடைய டைப்ஸ். 2 டைப்ஸ் ஆஃப் ஏரோசால்ஸ் இருக்கு. எல்லா ஏரோசாலும் உங்களுக்கு குளோபல் வார்மிங் ஏற்படுத்துறது கிடையாது. ஒரு சிலது குளோபல் வார்மிங் ஏற்படுத்தும், ஒரு சிலது குளோபல் டிம்மிங் ஏற்படுத்தும். And all most of your weather phenomena will take place in troposphere. ரைட்டா? காரணம் வாட்டர் வேப்பர் நிறைய இருக்கிறதுனால. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்பான். இந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா,
உங்களுடைய ட்ராபோஸ்பியர் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த ரூமுடைய சீலிங் மாதிரி இங்க ஒரே ஹைட்ல ஆரம்பிச்சு அங்கேயும் அதே ஹைட்ல போய் முடியாது, ரைட்? உதாரணத்துக்கு ட்ராபோஸ்பியருடைய ஆவரேஜ் ஹைட் அப்படிங்கிறது ஒரு 12ல இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் உலகம் ஃபுல்லாவே 13 கிலோமீட்டர் உயரம் தான் இருக்குமா ட்ராபோஸ்பியர் அப்படின்னு கேட்டா கிடையாது. சில இடத்துல 12ல இருந்து 13 கிலோமீட்டர் இருக்கும், சில இடத்துல 6ல இருந்து 8 கிலோமீட்டர் இருக்கும், சில இடத்துல 18 கிலோமீட்டர் இருக்கும், ரைட்? இந்த வித்தியாசம் எதனால வருது அப்படிங்கிற மாதிரி யூபிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்டிருக்கான், இன்னும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்? சொல்லுங்க, ஏதாவது ஐடியா சொல்லுங்க. ட்ராபோஸ்பியருடைய உயரம் வந்து இட் இஸ் டிஃபரெண்ட் இன் டிஃபரெண்ட் லேட்டிடியூட்ஸ். லேட்டிடியூட்ஸ் அப்படிங்கும்போது நான் சொல்றது புரியுது இல்லையா? ஒரு லேட்டிடியூட்ல ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த லேட்டிடியூட்ல ஹைட் வேற மாதிரி இருக்கும், அடுத்த லேட்டிடியூட்ல ஹைட் வந்து இன்னும் வேற மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு லேட்டிடியூட்லயும் இந்த ட்ராபோஸ்பியருடைய ஹைட் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க. எதனால மாறுபடுது? சன்லைட் அண்ட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், வாட்டர் வேப்பருடைய எக்ஸ்பான்ஷன், என்னப்பா? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். வெரி குட். மோஸ்ட் ஆஃப் த ரீசன்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இந்த பக்கம்ப்பா நான் சொல்றேன், ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு ஹைட் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் பாருங்க, ரைட்? இது உங்களுடைய போலார் ரீஜன், ரைட்? அண்ட் இது வந்து உங்களுடைய ஈக்குவேட்டர் பார்ட். ஈக்குவேட்டர்ல வந்து ட்ராபோஸ்பியருடைய உயரத்தை பாருங்க, ரைட்? அண்ட் போலார் ரீஜன்ல ட்ராபோஸ்பியருடைய உயரத்தை பாருங்க. இந்த உயரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, there are few reasons. இது மாத்திரவா இந்த ஸ்லைட? புரியுது இல்ல? என்ன காரணம்னா இதெல்லாம் தான் காரணம், ரைட்? நம்பர் 1, ஹை டெம்பரேச்சர் டியூ டு ஹை சோலார் இன்சுலேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈக்குவேட்டர்ல உங்களுக்கு உயரம் ஜாஸ்தியா இருக்கு அண்ட் போல்ஸ்ல உயரம் கம்மியா இருக்கு. இதுதானே கதை. ஈக்குவேட்டர்ல அப்படி ஸ்பெஷலா என்ன நடக்குது? டெம்பரேச்சர். உங்களுடைய பூமி ரிசீவ் பண்ணக்கூடிய சோலார் ரேடியேஷன் எங்க அதிகப்படியா ரிசீவ் பண்ணப்படுது? ஈக்குவேட்டரை சுத்தி. நாட் பெர்ஃபெக்ட்லி அட் ஈக்குவேட்டர், பட் நாம இந்த போன கிளாஸ்ல டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சோம் தெரியுமா? டிராபிக்கல் லாட்டிடியூட்ஸ், டாரிட் ஜோன். அதாவது பூமியுடைய டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து ஆரம்பிச்சு டிராபிக் ஆஃப் கேன்சர் வரைக்குமான இந்த ஏரியா, கேன்சர் டு கேப்ரிகான். அப்ப இந்த லேயர்ல எப்பயுமே சன் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளாவது என்னதுல இருக்கும்? ஓவர் ஹெட் பொசிஷன்ல இருக்கும். ஸோ மேக்ஸிமம் சன்லைட் இஸ் ரிசீவ்ட் இன் தி டாரிட் ஜோன். அப்ப இந்த இடத்துடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா வாட்ஸ் த பிக் டீல்? எவாபரேஷன் அதிகமா இருக்கும், ரைட்? நான் எதை வச்சு ட்ராபோஸ்பியர்னு பேசினேன் அப்படின்னா, வாட்டர் வேப்பரை வச்சு தான் நான் ட்ராபோஸ்பியர்னு பேசிட்டு இருக்கேன். ட்ராபோஸ்பியர்ல வாட்டர் வேப்பர் கண்டென்ட் அதிகமா இருக்கும். வாட்டர் வேப்பர் கண்டென்ட் அதிகமா இருந்தா அதுதான் ட்ராபோஸ்பியர், ரைட்? இப்ப இது என்ன நடக்குது? வெப்பம் அதிகமாகும் போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி நிறைய வேப்பரைஸ் ஆகுது, நீராவி ஆகுது. இந்த நீராவி ஆகக்கூடியவன் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவான்? அப்படியே மேல அப்படியே ரைஸ் ஆகும். நம்ம இந்த ஏஸ்தனோஸ்பியர்ல கன்வெக்ஷன் ஒன்று பார்த்தோம் தெரியுமா? கன்வெக்ஷன் அப்படிங்கிறது என்னது? வாட் இஸ் கன்வெக்ஷன்? வெரி குட். நம்ம கீழே நெருப்பு வைக்கிறோம் அப்படிங்கும்போது பொருட்களுடைய டென்சிட்டி கம்மியாகும், அப்படியே மிதக்க ஆரம்பிக்கும். இது மிதக்கும் போது மேல இருந்து டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடியது கீழே வரும். இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல சுத்தக்கூடியது தான் என்ன பார்த்திருந்தோம்? கன்வெக்ஷன் அப்படின்னு பார்த்திருந்தோம். இந்த கன்வெக்ஷன் எதுல எல்லாம் நடக்கும்? ஃப்ளூயிட்ஸ்ல எல்லாம் நடக்கும். ஃப்ளூயிட் அப்படின்னா வாட்டர் அண்ட் கேஸ், ரெண்டுமே ஃப்ளூயிட் தான். தண்ணி மட்டும் ஃப்ளூயிட் கிடையாது, கேஸும் ஃப்ளூயிட் தான். இப்போ நம்ம இந்த பூமியில ஈக்குவேட்டர் ரீஜன்ல வந்து வெப்பம் அதிகமா இருக்கு. ஈக்குவேட்டருக்கு மேல நமக்கு என்ன இருக்கு? வாட்டர் வேப்பர் அப்படிங்கிற கேஸ் இருக்கு. ஸோ வாட்டர் வேப்பர் இஸ் கெட்டிங் ஹீட்டட் அப் அட் அ லார்ஜர் அமௌண்ட். அப்ப இந்த வாட்டர் வேப்பர்லாம் என்ன ஆகும்? ரொம்ப உயரத்துக்கு போகும், ரைட்? பயங்கரமா அதோடைய பயான்சி இன்க்ரீஸ் ஆகும். பயான்சினா மிதக்கும் தன்மை தான் பயான்சி, ரைட்டா? அதிகமா வெப்பம் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது டென்சிட்டி பயங்கரமா கம்மியாகும். இந்த வாட்டர் வேப்பர்லாம் அப்படியே டென்சிட்டி கம்மியாகும் போது அப்படியே மிதக்க ஆரம்பிக்கும், ரொம்ப ஹைட்டுக்கு போகும். இதுவே நம்மளுடைய போல்ஸ்ல என்ன ஆகும்னு பாருங்க. போல்ஸ்ல உங்களுக்கு வெப்பம் கிடையாது, ரைட்டா? இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரும் எப்படா கண்டென்ஸ் ஆகலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். டெம்பரேச்சர் கம்மி, நீராவி இருக்கு. டெம்பரேச்சர் கம்மி, நீராவி. அப்ப என்னவா மாறணும்? இது மழையா வரணும், இல்லைன்னா பனியா வரணும், ரைட்டா? அப்ப இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர்லாம் மோஸ்ட்லி இந்த ஒரு 20,000 அடிக்குள்ளதான் ரெஸ்ட்ரிக்டா இருக்கும். பட் இங்க உங்களுக்கு வெப்பம் அதிகம். வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால கன்வெக்ஷனால என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே மேல வந்துட்டு போயிட்டே இருக்கும். கம்பேரிசன் புரியுதா? அங்க டெம்பரேச்சர் கம்மி, டெம்பரேச்சர் வந்து இங்க அதிகம். டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால வாட்டர் வேப்பர் இஸ் கெட்டிங் ஃப்ளோட்டட். நிறைய அதோட டென்சிட்டி கம்மி ஆகுது, ரைட்டா? சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு 4 வாட்டர் வேப்பர் இப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க இதுல ஹீட் கொடுக்குறீங்க அப்படின்னா இது எப்படி ஆயிரும்? இப்படி ஆயிரும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? டென்சிட்டி இஸ் டிஃபரன்ஸ், ரைட்டா? அப்ப டென்சிட்டி கம்மி ஆயிருச்சு அப்படிங்கும்போது மிதக்க ஆரம்பிச்சிடும். ட்ராபோஸ்பியர் will allow only what? அதிகமான டென்சிட்டி இருக்கக்கூடியதான் கீழே வச்சுப்பான், மீது எல்லாத்தையும் மேல அனுப்பிடுவான்.
ரைட்டா? அப்ப இவனுக்கு டென்சிட்டி கம்மியாயிருச்சு. இவன் என்ன பண்ணணும்? மேல போகணும். புரியுதா? ஏன் ஈக்குவேட்டர்ல வந்து ஹைட் அதிகமா இருக்குன்னு ட்ராபோஸ்பியர் ஹைட். இது 1. 2வது so this is one point. High temperature due to high solar radiation in the tropical zone, right? And intense heating leads to rising air column. இது ரெண்டும் புரியுதா? ரெண்டும் ஒரே விஷயம் தான். ரைட்? அடுத்தது warm air is less dense and expands readily. இதுவும் நம்ம பார்த்த அதே விஷயம் தான். ஹீட் ஆகுது, டென்சிட்டி கம்மியாகுது. டென்சிட்டி கம்மியாகும் போது அவர் என்ன பண்ணுவாரு? மேல மிதக்க ஆரம்பிப்பாரு. பயாண்டா மாற ஆரம்பிக்கும். ரைட்? இது 3ம் புரியுதா? ஒரே விஷயம் தான். வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதியிருக்கேன். ரைட்? கன்வெக்ஷன் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க.